ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் வந்து அவர் தான், செவ்வாய் தான். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானம், ஓகேங்களா, வாக்கு, குடும்பம், இது எல்லாமே வந்து 2ஆம் இடம் தான். 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி, 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகிறார் 7ஆம் இடத்துல. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நண்பர்களுடைய உதவிகளை தேடி போவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு என்னென்ன விருப்பங்கள், என்னென்ன தேவைகள், இது எல்லாமே இந்த வாரத்தில் பார்த்து எல்லாம் பண்ணுவீங்க. குரு செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது, மிக மிக சிறப்பு. ராசி அதிபதியினுடைய பார்வை ராசி மீது பதிகிறது ஒரு சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் வந்து ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்பு. ஏன்னா அவர் தான் 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி வந்து அவர் தான். அவருடைய 7ஆம் பார்வை வந்து ராசி மீது பதிகிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கை துணைவி அவங்க மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைவர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தை வந்து பார்த்து எல்லாம் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பண்ணுவீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை தரும். ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது, புதுசாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே நல்லபடியாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம். இதில் இந்த முயற்சிகளை இறங்குவீங்க. அந்த முயற்சிகள் வந்து வெற்றிகளை தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போது ராசி அதிபதி வந்து அவருடைய பார்வை ராசி மீது பதிகிறதுனால மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். வேலைகளை வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் பார்ப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப அழகாக பார்ப்பீங்க. எந்த ஒரு வேலை தான் சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க. எடுத்துக்கிட்ட வேலைக்கு முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டார்கெட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக முடிச்சிருவீங்க, ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி சாரமான 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பதியுது மிக மிக சிறப்பு. முயற்சிகள் வெற்றிகளை தரும். உங்களுடைய முயற்சிகள் வந்து நிச்சயமாக வெற்றிகளை தரும். மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. தொழில் அதிபர்கள், புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் சரி தான், இதுக்கு முன்னாடி தொழில்கள் பண்ணிட்டுறவங்களும் சரி தான். உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ரொம்ப தூரம் போய் பார்த்து பேசுறதுக்கு போவீங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து மீட் பண்ண போவீங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ், இதில் எல்லாத்துலேயுமே வெற்றிகள், எதிர்பார்த்த தொழிலில் வந்து எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த வழிபாட்டின் மூலமாக தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், புதுசாக ஒரு இடம் வாங்கலாம், புதுசாக ஒரு வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதில் மட்டும் சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் இருக்கும். மற்றபடி பாக்கி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வழிபாட்டின் மூலமாக. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.